யாருப்பா அந்த ஹோட்டல் மேனேஜர்? நீயா? அது நான் இல்லை சார், எங்கள் அப்பா. அவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசணும். அவர் கோயிலுக்கு போயிருக்கார் சார். எப்போ வருவார்? எப்போ வருவாருலாம் கரெக்டாக சொல்ல முடியாது சார். எப்படியும் ஒரு 3 மாதம் ஆகும் சார். கோயிலுக்கு போயிருக்காருங்கிற 3 மாதம் ஆகுங்கிற? அது கோயில்னா அது யாத்திரை மாதிரி சார். ஓஹோ, யாத்திரைன்னா அவர் எங்கே தங்கியிருக்காரு? ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இல்லை சார், இந்த மாதிரி யாத்திரை போகிறப்ப அவர் எங்கே போகிறாரு, எங்கே தங்குறாரு, எப்போ திரும்ப வருவார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதில்ல சார். அவருக்காக தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவார். அப்படி தெரிஞ்சிட்டா தான் சார் உண்டு. ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, இந்த மங்கா சீரியல் ரைட்டர் தெங்காசி பாலகுமாரை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும். அவர் இங்கேருந்து எப்போ கிளம்பி போனார்? 23ஆம் தேதி காலையில் 7:10. அப்போ நீ இங்கே இருந்தியா? நான் இல்லை சார், எங்கள் அப்பா தான் இருந்தார். அப்போ காலையில் 7:10 அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? இல்லை சார், பாலு சார் ஒய்ஃப் ஃபோன் பண்ணதும் ரெஜிஸ்டர் பார்த்து சொன்னேன். அது சரி. உங்கள் அப்பா எங்கேருந்தோ ஃபோன் பண்ணால் உடனடியாக அவர் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லு. சரி சார். ஓகே சார், போகலாம். பாருங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இது எங்க இருந்து? டவுனுக்கு போயிருந்தேனா, புக் ஷாப் வழியா வந்துட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா ஷோகேஸ் ஃபுல்லா இது நிரப்பி வச்சிருக்கான். அப்படிதான். சாரி, ஒன்னு வாங்கிட்டேன். அப்ப ரோடு கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. டவுனுக்கு போறது மட்டும். மத்ததெல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க. இன்னும் 2 நாள் சரியாயிடுமா? ஜூலி, ஹாஸ்பிடல்ல ஃபோன் பண்ணேன் தெரியுமா? ஃபோன் லைன் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. 1-2 மட்டும் டவுன்ல வரைக்கும். என் வீட்டு ஃபோன் கூட 2 நாள்ல சரியாயிடும்னாங்க. ஜூலி, என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? என்ன கேள்வி கேக்குறீங்க? உங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணாம இருப்பேனா? என்ன சொன்னாங்க? லைன் கிடைக்கல. உங்க வீட்டு ஃபோனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஆனா தமிழன் டிவிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். யாரு பேசுனாங்க? அது அந்த பேரு என்னமோ சொன்னாரே, அவரோட பேரு மறந்துட்டேன். இப்போ எதுவுமே என் மனசுல நிக்கிறது இல்ல. ஆனா என்கிட்ட பேசினவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என் பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் சொல்லிட்டேன். அவரும் சரிம்மா நாங்க உடனே கிளம்பி வரோம்னு சொல்லிட்டார். வராங்களா? அவர் மட்டும் இல்ல சார், உங்க வீட்டுக்கு சொல்லி உங்க ஃபேமிலியும் கூட்டிட்டு வராங்களா? என்ன சார், எதுக்கு சார் இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க? உங்க நம்பர் 1 ரசிகன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது கூட பண்ணலன்னு எப்படி? Thank you, Julie. Thank you so much. எங்க விட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸ் சொன்னேன். பெரிய டாக்டர் பேசினாரு. நீ எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேம்மா, ரோடு கிளியர் ஆனதும் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறோம், அப்ப கூட்டிட்டு வந்தா போதும்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு இதோ வந்து நிக்கிறேன். இதுல வந்து எபிசோட்ஸ் எல்லாம் நான் பார்த்த எபிசோட்ஸ் தான். இது நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். இப்ப முதல்ல நீங்க இப்ப எழுதின எபிசோட்ஸை போய் படிக்கணும். எப்படி முடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும். மங்கா, மங்கா, மங்கா.
ஜூலி மங்கா ஏய் நீ இங்க இருக்கியா பாலுசா மங்கா இது நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன் இது முந்திக்குச்சு ஏ மங்கா மங்கா இது யாருன்னு சொல்லு தென்காசி பாலகுமாரன் குட் குட் நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்த சமயத்துல கண்ணு திறக்காத குட்டியா இது என்கிட்ட வந்தது எப்போ தெரியுமா உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்ச அன்னைக்கு அதான் இதுக்கு மங்கான்னு பேர் வச்சேன் பேரு தான் பொம்பளை பேரு ஆனா இவன் ஆம்பளை கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான் உங்க சீரியல் மாதிரி இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா இருக்கேன்னா கூட இவன் இருக்காங்கிற தைரியம் தான் பாருங்க சார் உங்களை எப்படி பாக்குறான்னு ஐ திங்க் he too likes you சொல்லு வேற விடுறான் உங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் இன்னும் 6 எபிசோட் தான் படிச்சுட்டு வந்துடுறேன் வாடா ஜூலி finished ஆ தேங்க்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஒண்ணுக்கு போகும்போது தேங்க்ஸ் சொல்வீங்களா ஜூலி உங்கள்கிட்ட பர்சனலாக ஒன்று கேட்கலாமா என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் தானே ஆயிடுச்சு ஏன் கேக்குறீங்க இல்லை உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்ன சிரிக்கிற புருஷ பொண்டாட்டிக்குள்ள விசுவாசங்கிறது 2 சைட்லயும் இருக்கணும் அப்படியா இருக்கு ஆம்பளைங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பொம்பளைங்க நாங்க இன்னொருத்தரை நிமிர்ந்து கூட பார்த்துட கூடாது அப்படிதானே நடத்திட்டு வரீங்க நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த ராஸ்கல் என்னை ஏமாத்திட்டு இருந்தான் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சாதிச்சுட்டு இருந்தான் பட் ஒன் டே பையன் வசமா மாட்டிக்கிட்டான் கையும் மையமா அவனையும் அந்த பொண்ணையும் ஒரு நாள் நேர்ல பார்த்தப்போ எனக்கு வெளியே வந்துருச்சு ஏண்டி அருகட்டுவல இந்த ஆள் தான் உன்னை தூக்கி போட்டு என்ன கட்டிட்டால அதுக்கப்புறமா ஏண்டி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க ஏய் ஜூலி இங்க பாரு என்ன பப்ளிக் பிளேஸ்ல வந்து உளறிட்டு இருக்க உளறிட்டு இருக்கேனா கையும் களுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட நீ ஒத்துக்க மாட்டியா ஏய் ஜூலி இங்க பாரு பேசாத இங்க நிக்கிற எல்லாரையும் சாட்சியா வச்சு ஒண்ணு சொல்றேன் இன்னியோட இது விட்டுறணும் இதுக்கப்புறமா உங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் இருந்துச்சு அவ்வளவுதான் வெட்டி புதைச்சிடுவேன் I'll kill you I'll kill you I'll கொண்டு போட்டுவேன் ஐயோடா I'll kill you உன்னை வெட்டி போட்டுருவேன் அன்னைக்கு நான் என்ன பேசினேன் என்ன பண்ணேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை பாவி கடைசி வரைக்கும் தப்ப ஒத்துக்கவே இல்லை எப்போ கேட்டாலும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேற எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தான் ஏமா அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாமேன்னு அப்ப கூட கேட்டாரு சரி எல்லாருமே சொல்றாங்களேன்னு நானும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன் ஆனா என் பேட் லக் இந்த சண்டை நடந்து 2 வாரம் கழிச்சு திடீர்னு அவன் இறந்து போயிட்டான் எப்படி எப்பவும் போல 2 பேரும் ஜாகிங் போயிட்டு இருந்தோம் மூச்சு வாங்குதுன்னு சொல்லி இப்ப அவன் ரோடோரமா நின்றுட்டு இருந்தான் கால் சறுக்கிடுச்சு 2000 அடி பீஸ் பீஸ் ஆயிட்டான் இதுல உன் கண்ணு முன்னாடியா கஷ்டம் இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஜனங்க முன்னாடி வச்சு வெட்டிடுவேன் புதைச்சிடுவேன்னு வெறி பிடிச்சி கத்திருக்கேன் இது போதாதா நான் தான் என் புருஷனை கொண்டுட்டேன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க போலீஸ் விசாரணை பத்திரிக்காரங்களோட சாணி அடிப்பு கொடுமை அதெல்லாம் இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த டைம்ல தான் உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்சது ஜஸ்ட் மனசுக்கு ஒரு டைவர்ஷனா இருக்கட்டுமேனு தான் பார்க்க ஆரம்பிச்சேன் ஆனா பாலுசா அத பார்க்க என் மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு அதுவே ஒரு மருந்தாயிடுச்சு அப்படியே உங்க மங்காவோட ஐக்கியமாயிட்டேன் பிரில்லியன்ட் ஜஸ்ட் பிரில்லியன்ட் அந்த வகையில நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டவன் சத்தியமா சொல்றேன் சார் உங்க மங்கா மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்
2 தான் இருக்கு. படிச்சுட்டு வந்துட்டுமா? நீ அந்த குண்டூஸுக்கு பாதுகாப்பா? அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னம்மாங்க தப்பு கொட்டுற? ஒரு பெக்கு ஏற்றிக்கிறியா? வெக்கப்படுறியா? நமக்குள்ள எதுக்கு வெக்கம் ஆசிக்கலாம்? பிறந்ததுலேருந்து அம்மனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற, அதுக்கே வெக்கப்படல, அப்புறம் தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படுற? உனக்கு வேணாம்மா? ஆமாம், கொடுத்தாலும் அப்படியே அண்ணாந்து படக்குன்னு ஊற்றிக்குவியாக்கும். நடுக்கடலில் கொண்டு போய் விட்டாலும் நாய உனக்கு நக்கு தண்ணி தானே. மங்கா, உன்னை ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு இந்த மற்ற விஷயம்லாம் கிடையாதா? நடிக்கிறியே நீ. அதான்ப்பா, சைட் அடிக்கிறது, லவ் பண்ணுறது, மற்ற மேட்ரு இதெல்லாம் கிடையாதா? ஏன்ப்பா? அதான் உங்கள் ஜாதியில் ஒருத்தனுக்கு ஒருத்தங்கிற பொய்யெல்லாம் கிடையாத. அப்புறம் என்ன? என் கோட்டை முடிஞ்சு போச்சு, நான் தூங்க போகிறேன். இனி 1 ஷிஃப்ட். ஆனால் நாய டியூட்டி நேரத்தில் தூங்கின நீ அடித்து கொதறிடுவேன். போ 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 போன போயிடணும். மண்ணி